மக்களை சந்தித்தால்தான் தனக்கு உற்சாகம் என முதலமைச்சர் பேச்சு. கல்வியும் சுகாதாரமும் திமுக அரசின் 2 கண்கள் என்றும் திட்டவட்டம். அதெல்லாம் தள்ளி வைக்க வேண்டாம். மக்களை சந்திச்சாதான் எனக்கு உற்சாகம் வரும். ஏதாவது உடல்நலம், என்னுடைய உடலில் ஏதாவது நோய் இருந்தாலும் அது நல்லாயிடும். அது மட்டும் இல்லை, கல்வியும் மருத்துவமும் இந்த ஆட்சியோட 2 கண்கள்னு சொல்லி கல்விக்காகவும் அதே அளவுக்கு மருத்துவத்துக்காகவும் ஏராளமான திட்டங்களை செய்ய தொடங்கணும். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட அம்மா ஆரோக்கிய திட்டத்தை நலம் காக்கும் ஸ்டாலின் என பெயர் மாற்றியுள்ளதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு. இது ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். திமுக ஆட்சியில் மூடப்பட்ட அம்மா மினி கிளினிக் திட்டமும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் செயல்படுத்தப்படும் என உறுதி. வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படும். அதிமுக ஆட்சி அமைந்ததும் இரும்புக்கரம் கொண்டு போதைப் பொருட்கள் புழக்கத்தை ஒழிப்போம் என இபிஎஸ் உறுதி. அதிமுக திமுக ஆட்சி காலங்களில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்தது என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் எனவும் பேச்சு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் துவக்க நிகழ்ச்சியில் எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், எம்எல்ஏ மகாராஜன் இடையே மோதல். நலத்திட்ட உதவிக்கான அட்டையை யார் வழங்குவது என்பது தொடர்பான ஈகோ மோதலில் ஆட்சியர் நிலையை மேடையிலேயே கடும் வாக்குவாதம். அரசு விழா பேனரில் தன்னுடைய புகைப்படம் இல்லாததால் தங்க தமிழ்ச்செல்வன் கோபம். ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனின் படம் மட்டுமே இருந்ததால் வாக்குவாதம். உறுப்பு தானம் செய்பவர்களுடைய உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார். இந்த திட்டம் அரசு மரியாதை செலுத்தப்படும் என்று அறிவித்தார். இந்த திட்டம் தைலாபுரம் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது அன்புமணிதான். பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. தந்தையே வேவு பார்த்த உழவு பார்த்த பிள்ளை இருக்குதான்னா இருக்குது. அது என்ன வேவு பார்த்துருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் அவர் தான் வச்சாருன்ற ஒரு இது சொல்கிறீங்களா, கருத்து சொல்கிறீங்களா? இன்னும் வேறு யாரும் வச்சுருப்பாங்க, இல்லை வேறு யாரும் வச்சுருப்பாங்க. தாம் உருவாக்கிய பாமகவுக்கு வேறு யாரும் உரிமை கொண்டாட முடியாது என ராமதாஸ் திட்டவட்டம். அன்புமணி கூட்டும் பொதுக்குழு பாமகவின் சட்ட விதிகளுக்கு எதிரானது எனவும் பேட்டி. வியர்வை சிந்தி 96,000 கிராமங்களுக்கு சென்று வியர்வை சிந்தி வளர்த்த கட்சி. வேறு எவரும் அதற்கு உரிமை கொண்டாட முடியாது. வேறு எவரும் பாட்டாளி மக்கள் கட்சி பெயரிலோ பொதுக்குழு கூட்டுகிறேன் என்று சொல்வது சட்டத்திற்கும் கட்சி விதிகளுக்கும் புறம்பானது. ராமதாஸ் தரப்பில் வெளியான பாமக பொதுக்குழு அறிவிப்பில் கையொப்பம் எதுவும் இல்லை என அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு பேட்டி. பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் நிறுவனரை அழைத்தால் மட்டும் போதும் எனவும் விளக்கம். இந்த பெயர் யார் என்ற குறிப்பிடாமல், கையொப்பம் இல்லாமல் இதுபோன்று ஒரு செய்தி அறிவிப்பு சமூக ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிறது. இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு எதிரானது.
எதுவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் தான் அறிவிப்பு வெளியிட வேண்டும். அப்படி மாநில அளவில் நடக்கக்கூடிய கட்சியினுடைய அனைத்து கூட்டங்களிலும் தலைமை தாங்கும் அதிகாரம் என்பது கட்சியினுடைய தலைவராக, பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குத்தான் இருக்கிறது. அது விதி 15 அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அன்புமணி தரப்பு கூட்டும் பாமக பொதுக்குழுவிற்கு ராமதாஸிற்கு அழைப்பு விடுக்க முடிவு. கட்சி விதியை காரணம் காட்டி தபால் மூலம் அழைப்பு விடுக்க முடிவு. பாமகவின் தலைமை அலுவலகம் தைலாபுரம் கிடையாது என பாமக வழக்கறிஞர் பாலு திட்டவட்டம். கட்சிக்கு மாம்பழ சின்னத்தை ஒதுக்கி அன்புமணி அலுவலகத்திற்கு தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளதை சுட்டிக்காட்டி பேச்சு. தைலாபுரத்தில் இருந்ததில்லை, இது அனைவருக்கும் தெரியும். அஜித் குமாரின் மரணச்சுவடு மறையும் முன்னரே மீண்டும் உடுமலையில் அதே பாணியில் அப்பாவி உயிர் பறிக்கப்பட்டுள்ளதாக நயினார் நாகேந்திரன் கண்டனர். மீண்டும் ஒருமுறை சாரி சொல்லி முடித்துவிடப் போகிறாரா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எனவும் கேள்வி. டிஐஜி வருண்குமாருக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு இடைக்கால தடை. 2,10,00,000 ரூபாய் மான நஷ்டஈடு கேட்டு தொடரப்பட்ட வழக்கில் உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டின் பொருளாதார மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் கல்வியின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்துச் செல்வதற்கு கல்வி மிகச்சிறந்த ஆயுதம் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். உத்திரமேரூர் சட்டப்பேரவை தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தொடர்பாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சந்திப்பு. பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிறோம்னு சொன்னாங்க. 901 ஒரு முஸ்லீம் அதுக்கப்புறம் பொண்ணும் காசு வாங்குது, பையனும் காசு வாங்குறாங்க, அவங்க அம்மாவும் ஓஏபி வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு 900 ஒரு ஊர் இருக்குது. ஒரு முஸ்லீம் வீட்டில் நான் போனேன், 5 இது அவங்க வீட்டில் இருக்குது. குடும்பத்தொகை, 2 பொண்ணுக்குள்ள காலேஜ் படிக்கிறாங்க. அம்மா வீட்டில் வந்து அவங்க அம்மா வந்து 1200 வாங்குறாங்க. அவங்க ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. துரோகி என கூறிய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு எதிராக மல்லை சத்யா இன்று உண்ணாவிரத போராட்டம். போராட்டத்தை தொடங்குவதற்கு முன் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை. சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்திற்கு முன்னர் செய்தியாளர்கள் முன்பு கண் கலங்கிய மல்லை சத்யா. வைகோ தன்னை துரோகி என கூறியது குறித்து பேசிய போது கண்ணீர் சிந்தினார். தலைவர் பிரபாகரனுக்கு மாத்தையா எப்படி துரோகம் செய்தாரோ அதை போன்று மல்லை சத்யா எனக்கு துரோகம் செய்தார் என்று பொதுவெளியில் பேசிய காரணத்தினால் அதற்கு பின்பாக ஏற்பட்ட நிலைமைகள் கேள்விக்குறியாக போயிருக்கிறது. பீகாரைச் சேர்ந்த 6.5 லட்சம் பேர் தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்பட போவதாக வெளியான செய்தி எதிரொலி. தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்ப்பு. வாக்காளர்களை வெளிமாநிலத்திலிருந்து இறக்குமதி செய்வதை ஏற்க முடியாது என அமைச்சர் ரகுபதி பேட்டி. உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்திடம் முறையிடுவோம் எனவும் பேட்டி. ஆணையத்தில் அதற்கான தகுந்த முறையீடுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். யாரும் எங்கே வாக்களிக்க வேண்டும் என்கின்ற உரிமைகளும் இருக்கின்றன.
எனவே இதற்காக வேண்டி வாக்காளர்களை இறக்குமதி செய்கின்றதை நிச்சயமாக தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பாக உடனே அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தல். புதிய வாக்காளர்களை சேர்க்கிறோம் என்கிற பெயரில் வட இந்திய மாநிலத்தவர்களை ஏராளமான வாக்காளர்களை சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி லட்சக்கணக்கான வடமாநிலத்தவர்கள் வாக்காளர்களாக இங்கே மாறினால் தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக மாறிப்போகும். எனவே எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் வாக்குரிமை இல்லை என்கிற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துணிந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. வட மாநிலத்தவரை தமிழ்நாட்டு வாக்காளராக்கும் இன உரிமை பறிப்பை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. தேர்தல் ஆணையத்தின் செயல் மக்களை முட்டாளாக்கி மக்களாட்சி முறையை கேலிக்குத்தாக்கும் செயல் என்றும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டம். வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை கொடுத்தால் தமிழ்நாட்டின் இன சமநிலையும் அரசியலும் சீர்குலைந்துவிடும். ஈழத்தில் நடந்தது தமிழகத்திலும் நடந்துவிடும் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் எச்சரிக்கை. அமைச்சர் கே.என். நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள விசாரணை கைதியிடம் திருச்சி சரக டிஐஜி வருண்குமார் விசாரணை. மென்பொறியாளர் கவின் கொலை வழக்கில் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ள சிபிசிஐடி போலீசார். காவல்துறையினரிடம் இருந்து பெறப்பட்ட ஆவணங்கள், சிசிடிவி காட்சிகளை சரிபார்க்கும் பணிகள் தீவிரம். சிவகங்கை மாவட்டம் சாமியார்பட்டியில் திமுக நிர்வாகி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவரின் தந்தை வெட்டி படுகொலை. இருசக்கர வாகனத்தில் வந்த கொலையாளிகள் விளைநிலத்தில் ஓட ஓட வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓட்டம். நெல்லை அருகே பழைய பொருட்கள் குடோனில் பயங்கர தீ விபத்து. சுமார் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு கரும்புகை சூழ்ந்ததால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரில் காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்த கல்லூரி மாணவனின் உடல் தண்டவாளத்தில் காயங்களுடன் 2 துண்டுகளாக மீட்பு. கழுத்தறுக்கப்பட்டு கொலை என்றும் 1 வார காலமாக போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குடும்பத்தினர் புகார். கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த வெல்லோனி எஸ்டேட் பகுதியில் புகுந்து காட்டு யானைகள் அட்டகாசம். உணவு தேடி மளிகை கடை, குடியிருப்புகளை சேதப்படுத்தியதால் அதிர்ச்சி. ரயில் நிலையத்தில் பட்டாக்கத்தியை உரசியபடி ரயிலில் பயணித்த மாணவர்கள். பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்ட சென்னை மாநில கல்லூரி மாணவர்கள். சேலம் சூரமங்கலம் அருகே எலக்ட்ரானிக் உதிரி பாகங்கள் ஆலை மூடப்பட்டதற்கு எதிர்ப்பு. செல்போன் டவர் மீது அமர்ந்து 2வது நாளாக தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துவதால் பரபரப்பு. தமிழக அரசு தலையிடு, தொழிலாளர்களுக்கு விடிவு கொடு. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நின்றதால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து குறைந்தது. வினாடிக்கு 18,000 கன அடியிலிருந்து 16,000 கன அடியாக சரிந்தது நீர்வரத்து. மதுரை மாநகராட்சி வரி விதிப்பு முறைகேடு தொடர்பாக மேலும் 2 பேர் கைது. மேலும் விசாரணை தீவிரப்படுத்த முடிவு. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.
திருச்சி, புதுக்கோட்டை மற்றும் டெல்டா என 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, கடலூர், கள்ளக்குறிச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு நாளையும் நாளை மறுநாளும் ஆரஞ்சு அலர்ட். தேனி, தென்காசி, சேலம், விழுப்புரம், திருவண்ணாமலை, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டையில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு 5ஆம் தேதியன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை. தேனி, தென்காசி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னையில் தங்கம் விலை மீண்டும் 74,000 தாண்டியது. ஆபரண தங்கம் சவரனுக்கு 1,120 ரூபாய் உயர்ந்து 74,320 ரூபாய்க்கு விற்பனை. நாளை மறுநாள் தன்னுடைய 75வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி. திரை நட்சத்திரங்களைப் போல் ரங்கசாமியை சித்தரித்து நகரம் முழுவதும் பேனர்கள் வைத்த கட்சியினர். முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரன் பிரிஜ்பால் ரேவண்ணாவுக்கு ஆயுள் தண்டனை. 47 வயது வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் தண்டனை விவரம் அறிவிப்பு. இமாச்சல பிரதேசத்தின் குல்லு மாவட்டத்தில் தற்காலிக நீர்த்தேக்கம் உடைந்தது. வாகனங்கள் உள்ளிட்டவை அடித்துச் செல்லப்பட்ட காட்சி. தனது சொந்த மக்களவை தொகுதியான வாரணாசியில் பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 9.7 கோடி விவசாயிகளுக்கு 20,000 கோடி ரூபாய் தவணை தொகை விடுவிப்பு. प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में बीते 11 वर्षों में भारत में कृषि केवल एक व्यवसाय नहीं बल्कि आत्मनिर्भर और गौरवशाली परिवर्तन की यात्रा बन चुकी है. किसानों को सक्षम, आधुनिक. தனது மகள்களின் குங்குமத்தை பறித்த பயங்கரவாதிகளை பழிதீர்த்து விட்டதாக பிரதமர் மோடி உருக்கம். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை சிவனின் கால் பாதத்தில் அர்ப்பணிப்பதாகவும் வாரணாசி கூட்டத்தில் உரை. काशी के मेरे मालिकों, मैंने अपनी बेटियों के सिंदूर का बदला लेने का जो वचन दिया था, वो भी पूरा हुआ है. ये महादेव के आशीर्वाद से ही संभव हुआ है. मैं ऑपरेशन सिंदूर की सफलता को उनके चरणों में समर्पित करता हूं. ஆபரேஷன் சிந்தூரை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வேடிக்கையாக கருதுவதாக பிரதமர் மோடி காட்டம். பாகிஸ்தானுடன் சேர்ந்து காங்கிரசும் சமாஜ்வாதி கட்சியும் சேர்ந்து அழுவதாகவும் விமர்சனம். மகாராஷ்டிராவில் திடீரென 1 கோடி வாக்காளர்கள் உருவானதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் பாஜகவுக்கு வாக்களித்ததாக ராகுல் காந்தி மீண்டும் குற்றச்சாட்டு. ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் ஒரு இடங்களில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை என்ற செய்தி ஆச்சரியத்தை அளிப்பதாகவும் பேச்சு. Maharashtra. Clearly, 1 crore new voters show up between Lok Sabha and Vidhan Sabha. Bulk of those votes go to the BJP. To win sweeping victories, Congress party doesn't get a single seat in Rajasthan, doesn't get a single seat in Madhya Pradesh, doesn't get a single seat in Gujarat. This was surprising to me. இந்தியாவில் தேர்தல் ஆணையம் மரித்து போய்விட்டதாக ராகுல் காந்தி கடும் தாக்கு.
வாக்காளர் பட்டியல் முறைகேடு குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் பேச்சு. Because the truth, my friends, is that the election system in India is already dead. And we are going to prove to you, in the coming few days. We are going to prove to you without any doubt in the coming few days. அரசியல் அமைப்பு நிறுவனமான தேர்தல் ஆணையத்தின் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுகிறார் ராகுல் காந்தி. வாக்காளர் சிறப்பு திருத்தம் குறித்து பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடிய போது அருண் ஜெட்லி தன்னை மிரட்டியதாக ராகுல் புகார். நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியவில்லை எனவும் கூறி அனுப்பியதாகவும் பேச்சு. And Arun Jaitley ji was sent to me to threaten me. And he said, you know, if you carry on down this path, opposing the government, fighting us on the farm laws, we will have to act against you. I looked at him and said, I don't think you know who you're talking to. வேளாண் சட்டங்கள் அறிமுகம் செய்யப்படுவதற்கு ஓராண்டுக்கு முன்பே அருண் ஜெட்லி இறந்துவிட்டார். யாரையும் மிரட்டுவது தன்னுடைய தந்தையின் இயல்பு கிடையாது என ராகுலுக்கு அருண் ஜெட்லியின் மகன் பதில். பீகாரில் ஒட்டுமொத்த வாக்காளர்களில் 8.5% பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றச்சாட்டு. ஒவ்வொரு தொகுதியிலும் 20,000 முதல் 30,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல். यानी टोटल 65 लाख के करीब, यानी 8.5% के करीब जो है वोटर्स को जो है लिस्ट से नाम काट दिया गया है. अब हमारा सवाल है, நீக்கப்பட்ட வாக்காளர்களின் முகவரி, வாக்குச்சாவடி எண், வாக்காளர் அட்டை எண் எதையும் தேர்தல் ஆணையம் வழங்கவில்லை. நீக்கப்பட்டவர்கள் யார், ஏன் நீக்கப்பட்டார்கள் என்பதை எப்படி சரிபார்ப்பது எனவும் தேஜஸ்வி யாதவ் கேள்வி. यानी चुनाव आयोग की चालाकी है, कहीं वोटर का नाम मतलब जो वोटर का पता नहीं है, बूथ का नाम नंबर नहीं है और ईपीआईसी नंबर जो है वो नहीं है, ताकि हम जो है पता कर सके कि कौन लोग हैं जिनका नाम कटा. यानी चोर के दाढ़ी में तिनका यानी छुपाया जा रहा है. வாக்காளர் பட்டியலில் தன்னுடைய பெயர் இல்லை என பீகார் எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் புகார். வாக்காளர் பட்டியலில் தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்வதாக குற்றச்சாட்டுகள் வலுத்துள்ள நிலையில் தேஜஸ்வி புகாரால் பரபரப்பு. एप्लीकेशन है, मेरा भी नहीं है, हम चुनाव कैसे लड़ेंगे? अभी तो देखिए, ये चुनाव आयोग का एप्लीकेशन है. பீகார் வரைவு வாக்காளர் பட்டியலில் தேஜஸ்வி யாதவ் பெயர் இல்லை என கூறுவது தவறான தகவல். விஷமத்தனமான பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டாம் என தேர்தல் ஆணையம் பதிலடி.